ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாமில் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி ஆல்ரெடி டெக்ஸ்டோட கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ டெக்ஸ்டோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டாம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு .html அப்படின்னு இங்க ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு தேர்ட் ப்ரோக்ராமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர், என்னோட பேக்ரவுண்ட் கலரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா HTML அப்படின்னு நான் சொல்லி ஒன்று கிரியேட் பண்றேன். HTML-குள்ள என்ன பண்ணணும், ஹெட் டேக் டைப் பண்ணணும். ஹெட் டேக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிறத எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர், என்கிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலரை நான் உருவாக்க போறேன். அதை எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் பண்ணணும், டைனமிக்கா நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட கலரை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அத மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, நான் பாடி டேக் டைப் பண்ணிட்டு, ஏன்னா பாடி டேக்குள்ள தான் நம்மளோட மொத்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம டைப் பண்ணணும். அதனால பாடி டேக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இதுல ஒரு டிவ் டேக்கை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டிவ் டேக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் நான் சும்மா அந்த இடத்துல ஸ்ரீதர் ராஜ் பி அப்படின்னு நான் சொல்லி இங்க கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன ஐடி செட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லி ஒரு ஐடி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேரா ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஸ்ரீதர் ராஜுங்கிறது எனக்கு இங்க வந்திருக்கு. ஓகே, இது நார்மலா நம்ம எப்போதும் பண்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட்டன் ஒன்று வாங்க போறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. பட்டன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேஞ்ச் த கலர், இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். சேஞ்ச் த பேக்ரவுண்டே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ஆன் கிளிக் நான் ஒர்க் பண்ண போறேன். ஓகேவா? ஆன் கிளிக் அப்படிங்கிற என்னோட ஈவெண்ட்டை ஒர்க் பண்ணி பிஜி சேஞ்சர், பிஜி சேஞ்ச் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஓகேவா? பிஜி சேஞ்ச்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேகை நான் ஓபன் பண்ணிட்டு இல்லை நான் என்ன பண்ணணும் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதி பிஜி கலர் அப்படின்னு சாரி பிஜி சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிஜினா பேக்ரவுண்ட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், எப்பவும் போல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி என்ன பண்றோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு நான் சொல்லி எடுத்துட்டு நான் எதுக்கு ஐடி எடுக்கணும் அப்படின்னா பாக்ஸுங்கிற என் ஐடி நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? அந்த ஐடியில இருக்கக்கூடியதுக்கான ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் நமக்கு வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்க சிஎஸ்எஸ்ல எழுதும்போது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி எழுதிருப்பீங்க அப்படின்னா நார்மலா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஆனா ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள நீங்க எழுதும்போது கேமல் கேஸ்ல தான் கண்டிப்பா எழுதணும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி நம்ம கேமல் கேஸ்ல எழுதியிருக்கோம். இப்போ கேமல் கேஸ்ல எழுதிட்டு பாருங்க, நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஆரஞ்சு அப்படின்னு ஒரு கலர் நேம் கொடுக்குறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆரஞ்சுங்கிற வேல்யூவை பாக்ஸுங்கிற ஐடிக்கு செட் பண்றேன். என்னன்னு செட் பண்றேன், ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலரா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போ எனக்கு இந்த பிஜி சேஞ்சர் அப்படிங்கிற என் பட்டனை கிளிக் பண்ணும்போது, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு மாறணும் அப்படின்னு இருக்கேன். இப்போ போய் பாருங்க, இந்த இடத்துல எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே பாருங்க ஆரஞ்சு கலர் எனக்கு அப்ளை ஆயிருக்கா. இப்போ இதே இடத்துல இன்ஸ்பெக்ட் டேபை ஓபன் பண்ணி நீங்க இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இந்த இடத்துல போயிட்டு